எல்லாருக்குமே வெற்றி விழான்னா ஹாப்பி தான். ஓகேவா ஓகேவா? இன்னும் ரொம்ப சமத்தா இருக்கியப்பா, எல்லாத்தையும் கேட்டுக்கிற. ரெடி, வாங்க குரூப் ஹக். அப்படியே குச்சிலே போங்க, ரவுண்ட் அடிக்கலாம் அப்படியே. Come on guys, yeah, that's the way to do it. Thank you and congratulations again. நன்றி நன்றி. உள்ள ஒரு சினிமா ரிவ்யூ வரும். ஆனால் வெற்றி விழாவில் திரைப்படத்துடைய ரிவ்யூ கொடுத்து பார்க்காதவங்க போய் படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச். அது எங்கள் சித்ரா லக்ஷ்மன் சாரால் மட்டும்தான் பண்ண முடியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சீமான் அண்ணா, உங்களுடைய வாழ்த்துக்கள். What's the experience of working in the film? இல்லை, இது வந்து அவ்வளோ தமிழ் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எங்கள் டெபியூ மூவி நிதிஷ் ப்ரோ. பட் நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது முன்னாடியே சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாச்சு. அப்போ இப்போ வந்து எல்லாருக்குமே அந்த படம் பிடிச்சிருக்குன்னு தெரியும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. Thank you so much both of you for joining us on stage. மனமார்ந்த நன்றிகள். Thank you. எனக்கு இந்த படம் தான் எல்லாரும் இப்போ யாராவது பார்த்தா கூட என்னை கண்டுபிடிச்சி பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேடம். நீங்கள் ஹாப்பி இல்லை? நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் ஹாப்பி, பயங்கர ஜாலியாக இருக்குது. அதுதான், உங்கள் கேரக்டர்னால நாங்கள் எல்லாம் ஹாப்பி. அந்த கேரக்டர்னால படம் வெற்றி அப்படின்றதுனால கண் ரவி சார் சூப்பர் ஹாப்பி. ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டக்குன்னு கூப்பிட்டோன்னே கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குக்கா. சரி, நீங்கள் வேணா போங்க, நான் திருப்பி கூப்பிடுறேன். அது வேணும். ஓகே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இருக்கிறதுக்கு. இவங்க பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும். ஸோ இது பெரிய மேடை, இது அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டீமுக்கு. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி ஒரு சக்ஸஸாக பார்க்குறது கூட இருந்தது. ரொம்ப நன்றி, மக்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். தமிழில் இது என் முதல் படம். ஸோ இந்த படத்தில் ஒரு போம் போடுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. ஸோ டிரெக்டர் சார், கனரவி சார், ஜீவா சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ஹாப்பி. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். Myself Vishnu Vijay. I did the music for this movie, and this is Mr. Bablu. He is the DOP of this movie. இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் முதல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து த்ரூ அவர் ஃப்ரெண்ட் நிதிஷ் சகதேவன், who is the director of this movie. Thank you நிதிஷ், இந்த படத்துக்கு ஆன் போர்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கு. அண்ட் கண்ணன் ரவி சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படத்துக்காக பேங்க் ரோல் பண்ணதுக்கும், எங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்ததுக்கும், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு எல்லாமே டீம் சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு இது வந்தீங்கன்னா எங்களோட பப்ளுக்கும் ஓகே, எங்களோட டெபியூ மூவி தான். ஸோ பாட்டு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். படமும் அப்படி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்து டெபியூ படமாக வந்து சக்ஸஸ் மீட்டுக்கு வர்றதுக்கு we feel really blessed and lucky. I'll pass the mic to Bablu also. This one thing sir, டெபியூ வேணா தமிழுக்கு இருக்கலாம், ஆனால் இசைக்கு மொழியே கிடையாது. உங்களுடைய இசை ஆலப்புழா ஜிம்கான மாதிரி ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் டெபியூலாம் தயவு செய்து சொல்லாதீங்க. ப்ளீஸ் give a big round of applause for the kind of music he's given us. Thank you so much and God bless you. May you keep giving us great music. Thank you very very much. And நான் முதல்ல பேசிடுறேன். என்ன சீமான் பேசினதுக்கப்புறம் நான் பேசி நிச்சயமாக வந்து யாரும் வந்து அதை ரசித்து கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்.
இந்த டிடிடி படத்தினுடைய வெற்றி விழாவை கொண்டாட இங்கே வந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே, அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, இந்த படத்தினுடைய வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சி எல்லாரும் கொடுத்துருக்குன்னா அதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, மிக அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டு வெற்றியை குவித்த படம் இல்லை, அது முக்கியமான காரணம். 2வது, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் என்பது. இந்த படத்தினுடைய வெற்றி நிச்சயமாக இன்னொரு 50-60 இளைஞர்களுக்கு புதிய படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தரும். அப்படின்றதுனால தான் இந்த வெற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட். நிதிஷ் சகாதேவ் ரொம்ப அழகாக இந்த படத்தை இயக்கியிருக்கார். மிகச்சரியாக கதாபாத்திரங்களுக்கான நடிகர்களை தேர்ந்தெடுத்தார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜீவாவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு தான் சொன்னால், அவருடைய கதாபாத்திரம் சரி, அந்த ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, ஜீவா வெரி குட். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ரொம்ப இயல்பாக இருந்தது படம் பார்க்க. எப்போவுமே இது மாதிரி படங்கள் நடிக்கும்போது எல்லா கதாநாயகர்களும் நமக்கு ஒரு 2 பாட்டு, நமக்கு ஒரு 4-5 ஃபைட்டு இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த படத்துக்கு என்ன ஒரு கதாநாயகன் நியாயமாக செய்யணுமோ அதை ஜீவா பண்ணியிருந்தார். அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். 2வது, கதாபாத்திரங்களுக்கான நடிகர் தேர்வு. ஒரு பக்கம் இளவரசி எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரியான கதாபாத்திரத்தை கொடுக்கணும் இளவரசிக்கிட்ட, கொடுத்தா அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்குவார் மிச்சத்தை. அதே மாதிரி இன்னொரு பக்கம் தம்பி ராமையா, 2 பேரும் மிக அழகாக இந்த கதாபாத்திரத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் டிடிடி, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவர் எம்எம்டி, மேன் ஆஃப் மைதாஸ் டச்சு, அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம். இந்த படத்துடைய வெற்றிக்கு துணை இருந்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஆல்வேஸ் அன் ஆனர் சார், நீங்கள் மேடைக்கு வரும்போது, ஒரு திரைப்படத்தை வாழ்த்தும் போது ஒரு சில அன்பான வார்த்தைகள். தேங்க்ஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ அழைத்தாங்க. நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் தியேட்டருக்கு போனேன். 4 ஃப்ரேம்ஸ் தியேட்டருக்கு போனேன். படத்தை பற்றி அன்றைக்கி தான் ஒரு 2 டேஸ் பிஃபோர் தான் பேப்பரில் பார்த்தேன். டிடிடின்னு இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்தது. நான் போய் படம் பார்த்தேன். படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுவும் ஏதோ நியூ டைரக்டர் பண்ணியிருக்கார் போட்டிருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். படம் போக 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 அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டைரக்டர் கொண்டு போனார். அந்த ஸ்க்ரீன் ப்ளேயும் சரி, அவரோட டேக்கிங்ஸ், அவரோட ப்ரெசன்டேஷன்ஸு, ப்ளஸ் இந்த படத்தோட மெயின் ஆங்கர் ஜீவா, அவரும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தார். அது இல்லாமல் இந்த ஹீரோயின் அவங்களும் அவங்க ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், இளவரசு சார் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக செஞ்சுருந்தாங்க, செய்ய வச்சார் டைரக்டர். அதே மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த படம் நான் ஜீவாக்கிட்டையும் இந்த டைரக்டர்கிட்டையும் மிஸ்டர் தீபக், மிஸ்டர் கண்ணன் சாரோட சன்கிட்டையும் நான் சொன்னேன், இந்த படம் நிச்சயமாக இது சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் 100% நம்பிக்கையோடு சொன்னேன். ஐ எம் வெரி ஹாப்பி. நான் இன்றைக்கி இது வெற்றி விழாவில் கலந்து கொண்டதற்கு. கேன் ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் கண்ணன், தீபக் அண்ட் ஜீவா சார் டு கம் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ்? I would like to honor them with the Sir, please. Correct? அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. தம்பி தயாரிப்பாளர் என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா கண்ணன் அவர்கள் அழைச்சி பாருங்கன்னாங்க, நேரம் இல்லை. அதனால் எல்லோரும் அந்த படம் பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், இப்போ பாடல்கள் வெளியீட்டு விழா எல்லா படத்துக்கும் நடக்குது. வெற்றிக்கு ஒரு விழாங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. அப்படி ஒரு படத்துக்கு நடக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக என் தம்பி ஜீவாவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவருக்கு களத்தில் சந்திப்போம் படமே ரொம்ப நல்லா இருந்தது, அந்த படமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த படம் அவருக்கு ஆண்டு தொடக்கத்தில் பெரிய வெற்றியை பெற்று தந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா முழுமையான ஒரு நடிகர், அவருக்கு
நடனம், சண்டை காட்சி, நடிப்பு, உரையாடல், உச்சரிப்பு எல்லாத்துலேயுமே ஒரு தனித்திறமை கொண்ட ஒரு கலைஞன் அவர். அதோட இயக்குனர் நிதிஷ் அவர் 2வது படங்கிறாங்க. ரொம்ப எங்கள் குரு சொன்ன மாதிரி பொருள் செலவு இல்லாமல் அதை எளிமையாக எடுத்து ஒரு வெற்றியை தொடுவது என்பது ரொம்ப அரிது. இப்போ அன்னைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த குருவோட நிகழ்வில். இப்போ நல்ல கதை இருந்தால் யார் நடித்தாலும் படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் பெரிய சான்று. தம்பி விக்ரம் பரவன் நடித்து இப்போ வந்து ஓடிட்டுருக்க சிறையெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு படம் தமிழ் திரையுலகில் இப்படிலாம் படங்கள் வருதுங்கும்போது திரையுலகிற்கான ஒரு மறுமலர்ச்சி காலமாக இருக்குது. புதிதாக வந்து நல்ல படங்கள் வருது, அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா எங்கள் அப்பா ஆர்பி சௌத்ரி மாதிரி தயாரிப்பாளர்லாம் படம் எடுக்காமல் இருக்கிறதா வருத்தமாக இருக்குது. அதை ஈடுகட்டுறதுக்கு எங்கள் ஐயா கண்ணன் ரவி அவர்கள் வந்திருக்காங்க. எங்கள் அண்ணன் செல்வமணி சொன்ன மாதிரி இப்போ 20 படம் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் தயாரிப்பில். அப்போ 20 இயக்குநர்களுக்கு வாய்ப்பு, 20 இயக்குநர்களுக்கு வாய்ப்பு. இப்போ அது ரொம்ப அரிது. நல்ல கலைஞர்கள் நல்ல கதையோடு அலைகிறாங்க. அது என்ன சொல்கிறது, அந்த ஐயா சொல்லுவார்னு சொல்லுவாங்க, நல்ல கதை இருக்கும் அவருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டார், நல்ல தயாரிப்பாளர் இருப்பாங்க அவருக்கு நல்ல கதை கிடைக்காது. இப்போ இந்த முரண் தான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போது இது ரெண்டும் உடன்பட்டு போகுது, முரண்பட்டு போகலை. அதில் இந்த படத்தின் வெற்றிக்கு உழைத்த ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளரை ரொம்ப நல்லா சொன்னாங்க. அப்பா சௌத்ரியே சொல்லிட்டார், பின்னணி இசை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதை ரீரிகார்டிங், பின்னணி இசை ரீரிகார்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க. நல்ல தலைப்பு வச்சுருக்காரு, தலைவர் தம்பி தலைமையில்னு. அது எல்லாரும் என்னை வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்கிறாங்க, எல்லாரும் எங்கள் தலைவரோட தம்பின்னு. ஆனால் எல்லோரும் நீங்கள் டிடிடின்னே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இங்கே எங்கள் டிடி வேற வந்து உட்காந்துருக்காங்க. அது தலைவர் தம்பி தலைமையிலே சொல்லலாம். அதை என்ன குரு, ரொம்ப நல்ல தலைப்பு. ஆனால் அது தமிழில் எழுதலை, அது எனக்கு ரொம்ப வருத்தம். இந்த பட வெற்றியில் ஐயா கண்ணன் ரவி எவ்வளோ மகிழ்வாங்களோ அதை விட நான் பெரிதும் மகிழ்கிறேன். ஏன்னா வெற்றிங்கிறது 3 எழுத்து வார்த்தை இல்லை, அது பல பேருடைய வாழ்க்கை, அது ரொம்ப பெருசு. அதை இந்த படம் தொற்றுப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ நான், தேங்க்யூ வெரி மச். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? தலைவர் தம்பி தலைமையில் படத்தின் வெற்றி விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பிக்கின்ற திரையுலக முன்னோடிகள் அனைவருக்கும், இந்த படத்தின் பத்திரிகையாளர் காட்சி நடந்து முடிந்த பிறகு உடனடியாக இயக்குனரை, கதாநாயகனை, என்னை அழைத்து வெகுவாக இந்த படத்தை ரசித்து பாராட்டி அதை மக்களுக்கும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை வெற்றி விழாக்கிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சௌத்ரி சார்கிட்ட எப்போது ஃபோன் பண்ணி, சார் ஒரு கதை சொல்லணும், அப்படியா, யாரையா ஹீரோ? ஜீவா. யோ அவனுக்கு ஒரு படம் ஓடாது, நீ வேறு, நானே படம் எடுக்கிறதில்ல, அவனுக்கு போங்க, வேற யாருக்கா ஹீரோ சொல்லுங்கய்யா. இப்படி வளர்ந்த ஹீரோ அவர். அப்போ இவ்வளோ ஒழுக்கமாக வளர்ந்துருப்பார். ஹீரோ கிளம்பி ஷூட்டிங் வருவாரா மாட்டாரா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் எந்திரிச்சா வந்து இந்த படத்தோட பொறுத்த மட்டும் ஜீவா மாதிரி ஒரு ஹீரோ ஜெயிக்கிறத ஒரு சக நடிகனாக நான் ரசிக்கிறதுக்காகவும் அல்லது பாராட்டுறதுக்கான காரணம் என்னென்னா டிசிப்ளின். வேலையில் ஒரு ஹீரோ, ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து சொல்லியாச்சுன்னா காலையில் ஹீரோ வந்துடுவார். அவர் எந்திரிச்சிட்டாரா, குளிச்சிட்டாரா, தூங்கிட்டாரான்னு படம் எடுக்கிறாருந்தா எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஹீரோக்கள் இப்போ வந்தால் ஹீரோ தான் கம்மியாக இருக்காங்க. படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் இருந்தாலும் டைரக்டர் இருந்தால், டைரக்டர் புது டைரக்டர் நானும் சீமான்லாம் கதை சொல்லி அலையும் போது அவர் மேடையில் பேசுகிறது கம்மி. சீமான் பாட்டு பாடி ஆடி டயர்டாகி சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல், பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்லாமல் அலைஞ்சு, அன்றைக்கி ஒரு 10 ஹீரோ இருந்தாங்க, எப்படியோ வந்துட்டேன். இன்றைக்கி இந்த தலைமுறைக்கு ஹீரோக்கள் கம்மி. அதனால் ஜீவா படம் ஓடுனதில் ஜீவாவோட அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறது நான் தான். மேலும் இந்த படத்தோட டைரக்டர் நிதிஷ் அண்ட் கேமராமேன் பப்ளு, அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்து என்னென்னா, இப்போ இன்றைய சினிமாவுக்கும் தேவை ஒழுக்கமான டிசிப்ளினான ஒரு டீம். ஒரு நிமிஷம் கூட தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாமல், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இல்லாமல் சின்சியராக. இப்போ நான் அந்த படத்தில் அந்த கேரக்டர் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் நான் நடிக்க போகும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக போவேன். எல்லோரும் 5 மணிக்கு, காலையில் 5 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு போனோம்னா 6 to 6 சில சமயங்களில் 2 o'clock முடியும்.
அந்த செட் அசிஸ்டன்ஸ் 2 வீட்டுக்கு நடுவில் அந்த செம்பருத்தி பூவெலாம் நடனம். நாங்கள் 6 மணிக்கு போயிட்டு தூங்கிட்டு மறுநாள் சாயங்காலம் 5 மணிக்கு வருவோம். ஆனால் அவங்க 2 மணிக்கு வந்து ரெடி பண்ணால் தான் சாயங்காலம் பண்ண முடியும்.